வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹாபிட்ஸ், அதாவது அணு பழக்கங்கள் பத்தி தான். எப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் கொண்டு வருதுன்னு இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை வச்சு இப்போ பார்க்கலாம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே ஒரு அதிர்ச்சியான வரியில இருந்துதான். இது வேற யாருடைய கதையும் இல்ல, ஜேம்ஸ் கிளியரோட சொந்த கதை. அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த ஒரு சம்பவம் தான் பழக்கங்களை பத்தி இவ்ளோ ஆழமா அவர் யோசிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. பாருங்க, அந்த விபத்து ஒரு பயங்கரமான விஷயம்னாலும் அதுதான் பழக்கங்களோட சக்திய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணத்தை அவருக்கு ஆரம்பிச்சு வச்சுது. அந்த ஒரு அடி அவரோட உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் மொத்தமா உடைச்சு போட்டுடுச்சு. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவரு செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தோட அடித்தளமே. அவரோட நிலைமை எவ்ளோ மோசமா இருந்துச்சுன்னு இந்த டைம்லைனை பார்த்தாலே புரியும். கோமா வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு அமெரிக்காவோட டாப் காலேஜ் ஆத்லீட்ல ஒருத்தர் ஆகுறாரு. ஆனா இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல. பல வருஷங்களா அவர் விடாம செஞ்ச சின்ன சின்ன தொடர்ச்சியான பழக்கங்களோட விளைவுதான் இது. காலேஜ்ல சேர்ந்தப்போ அவரால பெரிய விஷயங்கள்ல எல்லாம் கவனம் செலுத்த முடியல. அப்போ அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. தினமும் சீக்கிரமா தூங்குறது, தன்னோட ரூம சுத்தமா வச்சுக்கிறது, இப்படி சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா தான் அவர் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில ஒரு கண்ட்ரோலையும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொண்டு வந்தாரு. சரி, ஜேம்ஸ் கிளியரோட தனிப்பட்ட கதையிலிருந்து நிஜ உலகத்துல நடந்த ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்துக்கு போலாம். ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கைய மாத்தின இதே ஃபார்முலா ஒரு நாட்டையே எப்படி ஜெயிக்க வச்சதுன்னு பாருங்க. இத கேட்டா உங்க பார்வை மொத்தமா மாறும். இது பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீமோட கதை. பல வருஷமா அவங்க ஒரு சுமாரான டீமா தான் இருந்தாங்க. அப்போதான் டேவ் பிரேல்ஸ்ஃபோர்ட்னு ஒருத்தர் வந்தாரு. அவரோட ஐடியா சிம்பிள் தான். சைக்கிளிங் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வெறும் 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது டயரோட கிரிப்பா இருக்கலாம், வீரர்கள் தூங்குற தலையணையா இருக்கலாம், இல்ல அவங்க கை கழுவுற டெக்னிக்கா கூட இருக்கலாம். இப்படி சின்ன சின்னதா செய்யற மேம்பாடுகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உருமாக்கும்னு அவர் நம்பினாரு. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நம்பவே முடியாத அளவுக்கு வெற்றி. ஒரு நூற்றாண்டுல ஒரு பெரிய வெற்றி கூட வாங்காத டீம் அடுத்த 10 வருஷத்துல 17 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை வாங்குனாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன சின்ன 1% இம்ப்ரூவ்மெண்ட் சேர்ந்து எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. இங்கதான் முக்கியமான விஷயமே வருது. பணத்துக்கு கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம பழக்கங்களுக்கும் கூட்டு வட்டி இருக்கு. பழக்கங்கள் தான் நம்ம சுய முன்னேற்றத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆரம்பத்துல சின்னதா தெரியுற ஒரு விஷயம் போக போக நம்ப முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ இந்த கணக்க கொஞ்சம் பாருங்க, உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். நீங்க தினமும் வெறும் 1% பெட்டரா ஆனா போதும், வருஷ கடைசியில கிட்டத்தட்ட 38 மடங்கு முன்னேறி இருப்பீங்க. அதே சமயம் தினமும் 1% மோசமானா நீங்க கிட்டத்தட்ட 0வுக்கு போயிடுவீங்க. இதுதான் சின்ன பழக்கங்களோட சக்தி, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. நமக்கு ஏன் ரிசல்ட்ஸ் உடனே கிடைக்கிறதில்ல? இதுக்கு ஜேம்ஸ் கிளியர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. ஒரு ஐஸ் கியூப், அது 28, 29, 30, 31 டிகிரில கூட உருகாது. ஆனா 32 டிகிரி வந்ததும் உருக ஆரம்பிக்கும். அந்த 1 டிகிரி தான் திருப்புமோனே. அது மாதிரி தான் நம்மளோட முயற்சியும். கொஞ்ச காலத்துக்கு எந்த பலனும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா நம்ம விடாம முயற்சி செய்யும்போது அந்த ஆற்றல் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல ஒரு பெரிய வெற்றியா வெளிப்படும். நம்ம எல்லாரும் கோல் செட் பண்ணோம் தான் நினைப்போம் இல்லையா? ஆனா ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு, அதை விட முக்கியமான ஒன்னு இருக்குன்னு. கோல்ஸ் முக்கியம்தான், ஆனா நம்மளோட முழு கவனமும் அதுல இருக்கக்கூடாது. சரி, இலக்குக்கும் செயல்முறைக்கும் என்ன வித்தியாசம்? இலக்குங்கிறது நீங்க ஒரு மாரத்தான்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. செயல்முறைங்கிறது அதுக்காக தினமும் காலையில ஓட்டப்பயிற்சி செய்யறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜெயிச்சவங்க தோத்தவங்க 2 பேருக்குமே ஒரே இலக்கு தான் இருந்திருக்கும். ஆனா அவங்களோட சிஸ்டம், அதாவது அவங்களோட செயல்முறை தான் வேறையா இருந்துச்சு. இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துக்கள்ல ஒண்ணு. நீங்க உங்க இலக்க அளவுக்கு உயர மாட்டீங்க. உங்க சிஸ்டம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க. நீங்க உங்களோட செயல்முறையில கவனம் செலுத்தினா இலக்குகள் தானா நிறைவேறும். இதுவரைக்கும் நாம என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ நாம யாரா ஆவணுங்கிற விஷயத்துக்குள்ள போலாம். இதுதான் பழக்கங்களை உருவாக்குறதுலயே ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நீங்க என்ன செய்றீங்கங்கிறத விட நீங்க உங்களை யாருன்னு நம்புறீங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இத ஒரு வெங்காயம் மாதிரி நினைச்சுக்கோங்க. வெளியில இருக்கிறது ரிசல்ட்ஸ், அதுக்குள்ள இருக்கிறது நீங்க செய்யற செயல். ஆனா மையத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் உங்க அடையாளம். உண்மையான மாற்றம் வெளியில இருந்து உள்ள வராது, உள்ள இருந்து, அதாவது உங்க அடையாளத்துல இருந்து தான் வெளியே வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் ஒல்லியாகணும்னு சொல்றது ஒரு ரிசல்ட்ட பத்தி பேசுது.
ஆனா நான் ஒரு ஹெல்தியான மனுஷன்னு நம்புறது உங்க அடையாளத்தை பத்தி பேசுது. நீங்க உங்கள ஒரு ஆரோக்கியமான நபரா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கும். இந்த உதாரணத்தை கேளுங்க, உங்களுக்கே புரியும். சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விட முயற்சி பண்ற 2 பேர்கிட்ட சிகரெட் குடுக்கறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் விட முயற்சி பண்றேன்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல நன்றி, நான் ஒரு ஸ்மோக்கர் இல்லன்னு. 2வது பதில் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குது. இதுதான் விஷயம். உங்க இலக்கு ஒரு புத்தகத்தை எழுதுறது மட்டும் இல்ல. நீங்க ஒரு எழுத்தாளரா மாறணும். உங்க இலக்கு மாரத்தான் ஓடுறது மட்டும் இல்ல. நீங்க ஒரு ரன்னரா மாறணும். உண்மையான மாற்றம் அடையாள மாற்றம்தான். உங்க பழக்கங்கள் நீங்க யாருங்கிறது நிரூபிக்கும். சரி, இந்த பழக்கங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது? அதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸை இப்ப சுருக்கமா பார்க்கலாம். நம்ம நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் லூப்ல தான் நடக்குது. 4 ஸ்டெப்ஸ் தான். குறிப்பு, இயக்கம், செயல், வெகுமதி. உதாரணத்துக்கு, உங்க போன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேக்குது. அதுதான் குறிப்பு. உடனே அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆசை வருது இல்லையா? அதுதான் ஏக்கம். உடனே போனை எடுத்து பாக்குறீங்க. அதுதான் செயல். அந்த மெசேஜை படிச்சதும் கிடைக்கிற திருப்தி தான் வெகுமதி. நம்ம ஒவ்வொரு பழக்கமும் இந்த சுழற்சிக்குள்ள தான் அடங்கும். அப்போ கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும், ஒவ்வொரு சின்ன பழக்கமும் நீங்க யார ஆக விரும்புறீங்கன்னு நீங்களே உங்களுக்கு போடுற ஓட்டு மாதிரி. அப்போ இன்னைக்கு நீங்க யாருக்காக ஓட்டு போட போறீங்க? யோசிச்சு பாருங்க.